நம்ம கம்பெனியில் வந்து எஸ்எஸ் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். இந்த கிளாஸ் ஒர்க்கில் பண்ணுற ஒரு வீடியோ தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இப்போ டீ ப்ராக்கெட் வச்சு அங்கே வெல்டிங் அடிச்சிட்ருக்கோம். அந்த பார் வந்து 1.5 இன்ச்சுங்கிறதுனால அரைஞ்சி இப்போ கம்பியை பக்கத்தில் வச்சுட்டு அதில் அடைச்சி ஒட்டும் போது சென்டரில் கிளாஸ் வந்துடும். அந்த டைப்பில் தான் இப்போ ஒட்டிகிட்ருக்கோம். வெல்டிங் பண்ணிவிட்டு மேலே இன்ஜினியரிங் டாக் போட்டுட்டு இதுக்கப்புறம் அதில் கிரைண்டிங், அப்புறம் அதுக்கு மேலே பாலிஷு கிரைண்டிங் பண்ணிவிட்டு மேட்டீரியல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் மாட்டணும். இப்போ நம்ம கம்பெனி ஒர்க்கு பார்க்குறதுக்கு கிளாஸ் ஃபிட்டர் ஒருத்தவங்க தனியாக வந்திருக்காங்க. அவங்கள வச்சு தான் இந்த கிளாஸ் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேட்டீரியலை போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணி துடைச்சிட்டு இது பண்ணணும். இப்போ அந்த கிளாஸ் ஃபிட்டர் வந்துட்டாங்க, கிளாஸும் வந்துருச்சு. இது முடிஞ்சோன்னா அடுத்தாப்பில் கிளாஸ் ஃபிட்டிங் வேலை நடக்க போகுது. இது பாலிஷ் ஒர்க்கு பண்ணோன்னா கொஞ்சமாக பவுட்ரு போட்டு இல்லை திணறு போட்டு அந்த கருப்பு மையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக அதுக்கப்புறம் கிளாஸ் மாட்டணும். இப்போ பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் மாட்ட வேண்டியதான். கிளாஸ் ஃபிட்டர் வந்துட்டாங்க, ஸ்க்ரூவை கழட்டிகிட்ருக்காங்க. கழட்டிட்டு கிளாஸ் மாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. கிளாஸ் ஃபிட்டிங்கோட ஃபினிஷிங் ஒர்க் இப்போ கழட்டிட்டாங்களா. கழட்டிட்டு இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் தூக்கி வச்சுருங்க, நான் மேலே வச்சு ஸ்க்ரூ மட்டும் பண்ணிக்கிறாங்க. என்ன கிளாஸ் ஃபிட்டுன்னு தெரில. அவங்க ஸ்க்ரூவை கழட்டுவாங்களாம், நம்ம கிளாஸை தூக்கி வைக்கணும், மேலே இது மட்டும் ஸ்க்ரூவை மட்டும் அவங்க போடுவாங்க. சரி, நம்மளே மாட்டிக்குவோம் ஸ்க்ரூன்ட்டு நானே மாட்டிட்டேன். இப்போ இதோட அவுட்ரு லுக்கு எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள். இது போல் கிளாஸ் ஒர்க்கு இன்னும் டிசைனாக வேணாலும் இது டப்பன் கிளாஸ் ஒயிட் கிளியர், இது டிசைன் ஒர்க்காகவும் பால்கனி இதெல்லாம் நம்ம பண்ணித்தரோம். எங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டு ரேட்டோட அது வேல்யூவேஷன் சொல்லிவிட்டு செஞ்சு தரேன். டிசைன் ஒர்க்கு இது மாதிரி ஸ்டெப்ஸில் பால்கனி ஸ்டெப்ஸு என்ன டிசைன் இருக்கோ உங்கள் டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை நாங்கள் டிசைன் காமிக்கிறதுனாலும் காமிப்போம். ஒர்க்கை செஞ்சு தரோம். எங்களை அணுகுங்க. நன்றி.